வணக்கம். போன வீடியோஸில் ப்ளவுஸோட பேக் பார்ட் அப்புறம் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேக்கும் ஸ்லீவும் கட் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய இந்த துணியில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த அந்த பேக் போர்ஷனை ஃப்ரண்ட் எங்கே நம்ம கட் பண்ண போகிறோமோ அங்கே நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். இது கிராஸ் கட்டுன்றதால நான் கிராஸாக போட்டிருக்கிறேன். இப்போ மேலே போட்டிருக்கிற அந்த பேக் பார்ட்டோட அளவை அப்படியே மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். அதே அளவை நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். உங்களுக்கு துணி நகராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குண்டூசி கூட பின் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், இது வரைக்கும் மார்க் பண்ணால் போதும். நம்ம இப்போ பேக் பார்ட்டை எடுத்துடலாம். இப்போது அளவு துணியில் ராங் சைடில் கொக்கி பக்கம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த டாட்டோட வெளியளவு இது வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணணும். இது ஷோல்டர் ஜாயிண்டிங்க்கு நம்ம 1/2 இன்ச் விடுவோம் இல்லைங்களா, அந்த அளவு. இது தையல் ரெடி அளவு. இதுதான் ஃப்ரண்ட்டோட ஹைட்டு. அளவு துணியை ரொம்ப இழுக்கக்கூடாது. இப்போ இந்த அளவு துணியை நம்ம அப்படியே வச்சு நம்ம ஹைட்டை மார்க் பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணும்போது எப்போவுமே கொக்கி பக்கம் தான் எடுத்து மார்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு சரியான அளவு கிடைக்கும். இப்போ ஷோல்டர் அளவுலேருந்து நம்ம வச்சிருக்கிற அந்த பாயிண்ட் அளவு வரைக்கும் பார்த்தோன்னா 12 இன்ச் வருது. இப்போ 1/2 இன்ச் ரெடி அளவுன்னு தெரியறதுக்காக உள்பக்கமாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் கழுத்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு அளவு துணி எடுத்து நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணோம் இல்லைங்களா ஷோல்டரில், அந்த அளவு மேலே நம்ம ஷோல்டர் அளவை வச்சு கழுத்து பகுதியை ஃப்ரண்ட் கழுத்து பகுதியை நம்ம அப்படியே அது மேலேயே வச்சு மார்க் பண்ணி உள்பக்கமாக அந்த வளைவை அந்த 1/2 இன்ச் கேப் இருக்குது இல்லைங்களா, அது கூடயே அப்படியே வரைஞ்சி ஷோல்டர் அளவோட ஜாயின் பண்ணிடணும். இப்போ நம்ம மார்க் பண்ணது ரெடி அளவு. இது கூட இப்போ தையலுக்கு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச், அது அப்படியே 1/2 இன்ச்சோட ஏற்கனவே ப்ளவுஸோட பேக் பார்ட் வச்சு போட்ட அந்த அளவோட நம்ம சேர்த்துடணும், ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ அளவு துணி எடுத்துக்கலாம். கொக்கி பக்கத்தை நம்ம எடுத்துக்கணும். இதில் செகண்ட் கொக்கி பக்கம் டாட்டுக்காக பிடிச்சு தைச்சிருக்காங்க பாருங்க, இந்த பகுதியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே. அதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த பகுதியவும் நாம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். மேலே தையலுக்கு போட்டிருக்கிற 1/2 இன்ச் விட்டுட்டு இப்போ இந்த அளவு துணியை கழுத்து வளைவுக்கு போட்டிருக்கிற இந்த ரெடி அளவு மேலே வச்சுக்கணும். செகண்ட் கொக்கியில் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த அளவு துணியில் இருக்கிற மாதிரி பட்டி ஜாயின் பக்கம் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே தள்ளி ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 டாட் வச்சுக்கணும். இது எதுக்குன்னா பிடிச்சு தைக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் 1/2 இன்ச்சுக்கு தள்ளி ஒரு கோடு போடணும். இது எதுக்குன்னா நம்மளுக்கு தையலுக்கு தேவைப்படும். அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண போகிறது ப்ளவுஸோட முக்கியமான 3 டாட். இதுக்கு அளவு துணியில் இந்த மாதிரி 3 டாட் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த பகுதியில் நம்ம இப்படி ஒன்றா ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த 3 டாட்டையும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணுறது தான் நம்மளுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போது இதனுடைய அளவுகள்லாம் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம இந்த 3 டாட்டையும் வந்து ஜாயின் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு நடுவில் வரைஞ்சிருக்கிறோம். அதெல்லாம் எந்தெந்த அளவுகளில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 டாட்லேயும் 2 இன்ச் வருது. நெக்ஸ்ட்டு இந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணதில் 2 இன்ச் வருது. மேலே இருக்கிற இந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணதில் 2.5 இன்ச் வருது. ஃபஸ்ட்டாக பட்டியோட ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த டாட்டோட பிடிச்சு தைச்சிருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம எந்த அளவுகளை பிடிச்சு தைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். கீழே 1.5 இன்ச், மேலே இதோடைய உயரம் வந்து 2.5 இன்ச். நெக்ஸ்ட்டு கொக்கி பட்டியிலேருந்து இதை பிடிச்சு தைக்கிறதுக்கு 3 இன்ச் இடைவெளியில் கேப் இருக்குது. ஸோ இந்த 3 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த கொக்கி பட்டியிலேருந்து இதை ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த பகுதி வரைக்கும் நம்ம டேப் வச்சு அளவு எடுத்துக்கணும். இப்போ நம்ம அளவு துணி வச்சு மார்க் பண்ண இந்த பகுதியை நாம் அப்படியே தைக்கக்கூட துணி மேலே வச்சு அந்த மார்க்கை அப்படியே நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ பார்த்தா 1.5 இன்ச்சுக்கு நம்ம இப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது இதோட ஜாயின் பண்ணி இப்படி நீட்டாக ஒரு கோடு போட்டு இதோட ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பாயிண்ட் பண்ணதை ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கேலால் ஸ்ட்ரைட்டாக இது வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டேப் எடுத்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 3 டாட்டில் நம்ம ஒரு டாட் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த கொக்கி பக்கம் இருக்கக்கூடிய இந்த டாட்டை நம்ம 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் 2 இன்ச் கேப் கரெக்டாக வருது. இப்போ நம்ம வச்சுருக்க பாயிண்ட்டுக்கும் கொக்கி பட்டிக்கும்
ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த 1/4 இன்ச் வந்து தையலுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். செகண்ட் டாட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ 3வது டாட் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு அளவு துணியில் ஆர்ம் ஹோல் வளைவு பகுதியில் பிடிச்சிருக்கிற இந்த டாட்லேருந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் 4.5 இன்ச் வருது. இந்த டாட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சைடில் ஆர்ம் ஹோல் வளைவு பகுதியில் சுருக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக 1/2 இன்ச் வளைவாக வரைஞ்சிக்கணும். இதே போல் ஸ்லீவில் ஃப்ரண்ட் சைடு வர பக்கம் 1/2 இன்ச் உள்பக்கமாக நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஷோல்டர் பகுதியிலேருந்து வளைவு பகுதி வரைக்கும் 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அளவு துணியில் இந்த டாட் எத்தனை இன்ச்சுக்கு பிடிச்சி தைச்சிருக்காங்கன்ட்டு பார்த்துட்டு அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது 3.5 இன்ச்சு வருது. இப்போ அதை மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ 3வது டாட் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட் எடுத்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் 2 இன்ச் கேப் வருது. நெக்ஸ்ட்டு 2வது டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் 2.5 இன்ச் கரெக்டாக வருது. 3வது டாட்டுக்கு வச்சிருக்க பாயிண்ட்டுக்கும் இந்த ஆர்ம் ஹோல் வளைவு பகுதியிலையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாட்டுக்கு கீழே இந்த பக்கம் 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ மேலே இருக்கிற அந்த டாட்டோட கீழே இருக்கிற அந்த டாட்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது ஃப்ரண்ட் சைடு நாம் அந்த 3 டாட்ஸையும் மார்க் பண்ணியாச்சு. உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியணுன்றதுக்காக மறுபடியும் நான் சொல்லித்தரேன். இப்போது இந்த 3 டாட்ஸையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி ஒரு முக்கோண ஷேப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கொக்கிப்பட்டிலேருந்து எடுக்கக்கூடிய இந்த டாட் 2.5 இன்ச் வருது. நெக்ஸ்ட்டு கீழே பட்டி ஜாயின் பண்ணுற பக்கம் வரக்கூடிய டாட் வந்து இந்த 3 பக்கமும் 2.5 இன்ச் வருது. இந்த ஒரு அளவுக்கும் நடுவில் 1.5 இன்ச் கேப் வருது. ஆர்ம் ஹோல் வளைவு பகுதியில் வரக்கூடிய இந்த 3வது டாட் 3.5 இன்ச் வருது. இதே போல் ஒரு டாட்டுக்கும் இடையில கீழே 2 சைடும் அந்த டாட்டுக்கு 2 இன்ச் மேலே மட்டும் 2.5 இன்ச் கேப் வருது. இந்த எல்லா அளவுகளும் நம்ம அளவு துணியில் எடுத்த அளவுகளோட கரெக்டாக பொருந்துது. லாஸ்ட்டாக கொக்கிப்பட்டி எண்டிங்லேருந்து இந்த டாட்டோட பிடிச்சு தைக்கிற மொனை வரைக்கும் 3 இன்ச் வருது. இதுவும் அளவு துணியில் இருக்கிற அதே அளவு தான் வருது. இதுக்கு அடுத்ததாக பட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த டாட்ஸ் பிடிச்சு தைச்சிருக்கிற அளவுலேருந்து பட்டி முடிகிற எண்டிங் வரைக்கும் 5.5 இன்ச் வருது. இடுப்போட சைடு ஜாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணணும். அதுக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு எடுத்து ஆர்ம் ஹோல் வளைவுலேருந்து பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் 4.5 இன்ச் வருது. அதை மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் வளைவு பகுதியில் தையலுக்கான அளவுலேயே இருக்கிறதால நான் ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி அந்த டாட்லேருந்து இந்த டாட் வரைக்கும் இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே போல் சைட்லேயும் ஜாயின் பண்ணி நம்ம கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். கீழே ஒரு 1/2 இன்ச் வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிக்கிறேன். இது தையலுக்காக. மேலே ஒரு 1/2 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கிறேன். இதுவும் தையலுக்காக. அவ்வளோதான். எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா அளவுகளுமே ஒவ்வொருத்தவங்க உடல்வாகை பொறுத்து மாறுபடும். இந்த ஆர்ம் ஹோல் வளைவு பகுதியில் மட்டும் நம்ம 1/2 இன்ச் உள்பக்கமாக போட்டிருக்கிற அந்த அளவில் குடஞ்சி கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டாக நம்ம சிசர் எடுத்து இந்த போட்டிருக்கிற இந்த டாட் லைனில் ஒரு சின்ன சிசர் கட் கொடுத்துக்கணும். இதுக்கப்புறம் பெரிய நீடில் ஒன்று எடுத்து இந்த டாட்டோட எண்டிங்கில் இந்த 3 பக்கமும் நாம் இப்படி குத்தி அந்த சைடு எடுக்கணும். ஒரு டாட்டோட எண்டிங் முனையிலையும் இப்படி குத்தி நாம் அந்த சைடு எடுக்கணும். எடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த டாட்டோட இந்த 3 பாயிண்ட்டும் நெக்ஸ்ட் சைடில் நம்மளுக்கு கிடைக்கும். அதை வச்சு நாம் இப்படி டாட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவில் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி இந்த பக்கமும் மார்க் பண்ணிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதோட ப்ளவுஸில் பேக் ஃப்ரண்ட் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் வரக்கூடிய பட்டி, கொக்கி மாற்ற பட்டி, கழுத்துக்கு வைக்கக்கூடிய பைப்பிங் எப்படி கட் பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.